இப்போ நான் வந்து ஒரு ஷூட்காக கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு ப்ளூ கலர்ல நல்ல ப்ளூ ஆக்சுவலா இது ஒரு இங்க் ப்ளூல ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ரெடி ஆகலான்ட்டு நான் 2 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த டாட் அண்ட் கீயோட செரமைட்ஸ் அண்ட் ஹெலானிக் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு போட்டிருக்கு. pH 5.5. ஆக்சுவலாக மெயினாக இதை சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து ட்ரை காம்பினேஷன் அண்ட் ஆக்சுவலாக இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். மேபி இது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்னோட ஃபீட்பேக் நான் சொல்கிறேன். ஸ்மெல்லாம் ஆக்சுவலாக பெருசாக இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்கின்ல வந்து மர்ஜ் ஆகுது பாருங்க. ஜஸ்ட் போட்ட மாதிரி இல்லை, டக்குன்னு மர்ஜ் ஆகிடுது. ஆக்சுவலாக இந்த மேக்கப் நான் வந்து பண்ணும்போது 2 ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணது. ஒன்று வந்து உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் காமிச்சோம் இல்லையா, அதோட நான் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரிஜினல் பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி. பட் அது வந்து நான் அமேசானில் ட்ரை பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் தான் கிடச்சிது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு 4-5 டைம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்னா அதில் வந்து அந்த ப்ராடக்ட் காமிக்கலாம். ஆஃப்டர் தட் ஒரு 4-5 டைம்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து திருப்பியும் நம்ம அதை கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அகெயின் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் வந்து ட்ரை பண்ணுறேன். டாட் அண்ட் கீயோடது சூப்பராக ஃபேஸில் வந்து டக்குன்னு மோஜ் ஆகிடும். உண்மையாகவே ட்ரை ஸ்கின்னுக்குலாம் வந்து டெஃபினட்டாக இது வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா நான் 2 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மேக் ஓவருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மேக் ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அமேசானில் நான் ட்ரை பண்ணும்போது ப்ரைஸிங் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. லைக் ஒரு 500 or 600 சம்திங் தான். ஸோ இது எப்படி இருக்கும் அந்த ப்ரைஸ்க்கு எப்படா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே ட்ரை பண்ணலான்ட்டு என்னோட ட்ரை ஸ்கின்ல நான் லைட்டாக திருப்பி மாய்ஸ்சர் எடுத்து ஜஸ்ட் வந்து கணத்தில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு உடனே நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் வந்து குட்டி குட்டி டாட்ஸாக போட்டுட்டு அப்ளை பண்ணுறேன். நான் இதை வந்து கட் பண்ணாமல் இந்த வீடியோ அப்படியே எடுக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஃபேஸில் வந்து மர்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இந்த ப்ரைஸ்க்கு வந்து செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதை வந்து 4-5 டைம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ரிவ்யூ கொடுப்போம் அப்படின்னு இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் காஸ்ட் வைஸ் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது. இதோட நான் யூஸ் பண்ண கோட் வந்து NC25 அந்த கோட் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அவ்வளோ நல்லா அழகாக வந்து மர்ஜ் ஆகுது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்னி பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லைனா கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ப்ராடக்ட் வச்சு ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுனால தான் நான் வந்து கன்சீலராக எதுவுமே போடவே இல்லை. அண்ட் தென் ஐப்ரோ ப்ரஷ் வச்சு நான் ஜஸ்ட் வந்து ஐப்ரோவை வந்து க்ரூம் பண்ணிக்கிறேன். அதில் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக, சும்மா ஒரு எம்டி ஐப்ரோ ப்ரஷ் தான் அது. சும்மா வந்து அப்படி க்ரூம் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஐப்ரோ பென்சில் வந்து டச் அப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் நேச்சுரலாக எப்போவுமே இருக்கிறது அப்படின்றது தான் அந்த லுக் வந்து எப்போவுமே நேச்சுரலாக இருக்கிறது தான் நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அதனால் அப்புறம் வந்து நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா யார்ட்லியோட பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகாமல் இருக்கும்ட்டு. இப்படி பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லாவே சஸ்டெயின் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா. மற்றபடி சம்மருக்கு ஒரு நல்ல ஒரு சிம்பிளான மேக்கப் லுக், ரொம்ப நீட்டாக ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்கும். அண்ட் ஒரு டிண்டட் லிப் கிளாஸ் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா வந்து கே பியூட்டிலேருந்து இதோட கோட் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும் இந்த இது. ஐ திங்க் டீசர்னு நினைக்கிறேன் இதோட கோடு. இந்த லிப் பாம் மேலே அப்ளை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்கும் இந்த கலர் ஷேடு. ஒரு ரொம்ப அழகான ஒரு மாஃப் பிங்க் கூட இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான் என்னோடய மேக் ஓவர். நான் ஐப்ரோ அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். மற்றபடி மஸ்காரா ஐலைனர் எதுவுமே போட மாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாகவே வந்து அந்த ஐலாஷஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் மஸ்காரா கூட பெருசாக ரெகுலராக போட மாட்டேன். எனக்கு உங்களுக்கு சூப்பரான 2 ஹேண்ட்பேக்ஸ் காட்டுப்போகிறேன். அதில் ஒரு ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்டிகுலராக இந்த எக்ஸாட்டிக் பிராண்டோடது. லாஸ்ட் டைம் நான் எக்ஸாட்டிக் ஹேண்ட்பேக் வந்து போடும்போது ஒருத்தவங்க வந்து இந்த ஃபோல்ட் அம்ப்ரெல்லா வச்சுக்கலாமா, ஸ்பேஷியஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அந்த பேக்கில் வச்சுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட அந்த பேக்கோட சைஸ் தான். உள்ளே வந்து உங்களுக்கு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். மெயினாக அதோட இது கொஞ்சம் இன்னும் ஸ்டைலிஷாக இருக்கும். இதோட இந்த லெதர் ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா பேக், அது வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இதுவுமே ப்ரைஸிங் அரௌண்ட் 500 சம்திங் தான் வரும். இதோட அந்த ஸ்லிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அண்டு பர்டிகுலராக இது வந்து இந்த பர்டிகுலர் ஹேண்ட்பேக்கை ட்ரை பண்ணுறதுக்கு ரீசன் ரெட் கலரில் ஒரு உள்ளன் பேக் வந்து லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து 1000 rupees அந்த மாதிரி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கலர் காமிச்சிருந்தாங்க, 380 சம்திங். ஸோ எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் அந்த ப்ராடக்ட் அளவுக்கு இது லுக் இல்லை. இந்த ப்ரைஸ்க்கு ஓகே, பட் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபைங்காக இல்லாது. பட் அந்த 999க்கு அது வாங்கினாலே அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ப்ராடக்ட்டு. ஸோ அவ்வளோதான். அந்த லிங்க் நான் கொடுக்குறேன், யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லெதர் பேக்லாம் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் அரௌண்ட் 499 சம்திங். ரொம்ப அழகான ஒரு அம்ப்ரெல்லா குர்த்தி, சம்மருக்கு ஒரு பெஸ்ட்டான குர்த்தி ஸ்டைல். ரொம்ப பட்ஜெட்குள்ளே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குர்த்தி ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய ஹேர் கேர் ரூட்டீன் வந்து கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஹேர் கேர் ரூட்டீன் போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. அந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ நேச்சுரலாக நீட்டாக சிம்பிளான லுக் கிடச்சிடும். ஜஸ்ட் ஒரு 10 minutesலேயே அழகாக வந்து எந்த ஃபவுண்டேஷனோ எது கன்சீலர் போட்டாலுமே ஒரு 10 minutes கழிச்சு அழகாக நம்ம ஃபேஸில் செட்டில் ஆகணும். இது ரொம்ப அழகாக செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி இருந்தது, நல்லாவே இருந்தது. ஸோ அவ்வளோதான் என்னோடய ஓவரால் லுக். நான் கிட்டே கூட உங்களுக்கு காட்டுற பாருங்கள். நீட்டாக ரொம்ப சிம்பிளாக நேச்சுரலாக இருக்கும். நம்ம எதுவுமே இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ஹேண்ட்பேக் கூட பார்த்திங்கன்னா 2-in-1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிங்கை ஒரு லாங் ஸ்லிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே கூட நீங்கள் வந்து ஷார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டில் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பேக்ஸ் வந்து சூப்பராக ட்ரெஸ் பண்ணி வாங்குற அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் பேக்ஸ் இருக்குது. ஸ்லிங் பேக் மட்டும் இல்லை, டோட் பேக்லேருந்து நல்ல வந்து உங்களுக்கு வெக்கேஷனுக்கு போடுற மாதிரி ஆஃபீஸ் வேர் பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் குட்டியான பவுச்சஸ்லாம் கூட வந்து இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்போஸ் யாருக்காவது பிடிச்சிருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிட்டு டேக் கேர், பை.